சித்திரவதை அறிமுகம். சித்திரவதை என்பது ஒரு புதிய கருத்து அல்ல. ஏனெனில் இது பழங்காலத்திலிருந்தே அடக்குமுறையின் ஒரு வடிவமாகவே பல்வேறு வழிகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது நோக்கத்துடன் வலியை ஏற்படுத்தும் ஒரு வழிமுறை ஆகும். சித்திரவதையின் தார்மீக தாக்கங்கள் மற்றும் நிறுவனமயமாக்கப்பட்ட நியாயத்தன்மை பற்றிய விவாதம் தத்துவ ரீதியாக பொருத்தமானது. பொதுவாக சித்திரவதை என்ற சொல் தார்மீக ரீதியில் ஏற்றுக்கொள்ள முடியாததாக கருதப்படுகிறது. ஏனெனில் இது மற்றவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துவதற்கு அதிக அதிகாரம் அல்லது கட்டுப்பாட்டை கொண்ட ஒரு நபரை குறிக்கிறது, அல்லது சில சந்தர்ப்பங்களில் வேறு எந்த குறிப்பிட்ட அதிர்ச்சியின் வழியையும் மிஞ்சும். ஆனால் சில சமயங்களில் மற்றவர்களின் அடிப்படை உரிமைகளை மீறிய குற்றவாளிகள் மற்றும் பயங்கரவாதிகளை துன்புறுத்துவதற்கு இது ஒரு தார்மீக நியாயமான முறையாக ஆதரிக்கப்படுகிறது. பென்தம், ஆல்காப் மற்றும் பார்காரி கிளார்க் போன்ற சிந்தனையாளர்கள் சட்டப்பூர்வமான சித்திரவதைக்கு ஒப்புதல் அளிக்கிறார்கள். அதாவது அவர்களின் கருத்துப்படி வாரண்டுகள் மற்றும் கடுமையான குற்றவாளிகளை தண்டிக்க சட்டப்பூர்வமாக்கப்பட வேண்டும். இது போன்ற சந்தர்ப்பங்களில் சித்திரவதை என்பது தகவல்களை பிரித்தெடுப்பதற்கும் குற்றவாளிகளிடமிருந்து இணக்கத்தை அடைவதற்கும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது. பயங்கரவாதம் மற்றும் குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதற்கு அவசியமான முறையாக இது வாதபூர்வமாக ஆதரிக்கப்படுகிறது. மறுபுறம் டேவிஸ் மற்றும் ஸ்பிரிட்சர் போன்ற அறிஞர்களும் உள்ளனர். அவர்கள் எந்த வடிவத்திலும் சித்திரவதையை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆதரவாக முன்வைக்கப்பட்ட கூறுகளை எதிர்த்து நிற்கின்றனர். அச்சான் மற்றும் மில்லர் ஆகியோரும் சித்திரவதையை சட்டப்பூர்வமாக்குதல் மற்றும் நிறுவனமயமாக்குதலுக்கு எதிராக விமர்சித்து வாதிடுகின்றனர். சித்திரவதையின் தார்மீக நியாயத்தை நிறுவுவது கடினம். குறிப்பாக இது அதிகாரத்தில் உள்ள முகவரின் அனுதாபத்துடனும் சாய்ந்த செயல்களை நீக்கும் வேண்டுமென்றே ஒரு தீங்கு விளைவிக்கும் முயற்சியை உள்ளடக்கியது. இந்த அத்தியாயம் சித்திரவதையின் பல்வேறு வரையறைகள், வகைகள், நெறிமுறை கவலைகள், தார்மீக தாக்கங்கள் மற்றும் நிறுவன ரீதியான நியாயத்தன்மை ஆகியவற்றை ஆராய்கிறது. சித்திரவதை என்ற கருத்தாக்கத்தின் வரையறை. மனித உரிமைகள் உலகளாவிய பிரகடனம். எவரும் சித்திரவதை அல்லது கொடூரமான மனிதாபிமானமற்ற அல்லது இழிவான சிகிச்சை அல்லது தண்டனைக்கு உட்படுத்தக்கூடாது என்று உறுப்புரை 5 உறுதியளிக்கிறது. சித்திரவதைக்கு எதிரான ஐக்கிய நாடுகளின் மாநாடுகள் 1987 உருவாக்கப்பட்டது. இது சித்திரவதையின் தன்மையை வரையறுக்கிறது. இது உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ கடுமையான வலி அல்லது துன்பத்தை ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலும், தகவல் அல்லது ஒப்புதல் வாக்குமூலம், செய்த செயலுக்கு தண்டனை போன்ற நோக்கங்களுக்காக ஒரு நபருக்கு வேண்டுமென்றே இழைக்கப்படுகிறது. சித்திரவதை அவங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி அல்லாமல் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ கடுமையான வலி அல்லது துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியது. அந்த எந்த ஒரு செயலும் சரி, தகவல் அல்லது ஒப்புதல் வாக்கு மூலம் செய்த தண்டனைக்கு செயலுக்கான தண்டனை போன்ற நோக்கங்களுக்காக ஒரு நபருக்கு வேண்டுமென்றே இழைக்கப்படக்கூடிய ஒரு செயல் இந்த சித்திரவதை ஆகும். மற்றும் மிரட்டுதல் அல்லது கட்டாயப்படுத்துதல். இந்த வரையறையின்படி சித்திரவதைக்கு பங்களிக்கும் 4 காரணிகள் உடல் மற்றும் மன துன்பம் ஆகிய இரண்டும் அடங்கும். அதாவது தகவல்களை பெறுதல், தேவையான ஒப்புதல் வாக்குமூலத்தை பெற, தண்டிக்க மற்றும் வற்புறுத்தல். இதுக்காக இந்த 4 வகையாக 4 காரணிகளை உடல் மற்றும் மன துன்பம் ஆகிய இரண்டும் அடங்கக்கூடிய ஒரு செயல்முறை. இது பல சந்தர்ப்பங்களில் இந்த காரணிகள் அதிகாரத்தில் உள்ள பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளால் விசாரணை சித்திரவதையின் போது பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது துன்பத்தை ஏற்படுத்திய நபர் பாதுகாப்பற்றவராக மாறுகிறார்.
துன்பத்தை ஏற்படுத்திய நபர் பாதுகாப்பற்றவராக மாறுகிறார், ஏனெனில் தூண்டுபவர் ஒரு வலுவான நிலைப்பாட்டை வைத்திருப்பார் மற்றும் சாத்தியமான அல்லது சமமான பரிமாற்றத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறார். அந்த நோக்கத்திற்காக வெவ்வேறு வழிகளை பயன்படுத்த முடியும் என்பதால் சித்திரவதையின் தன்மை மற்றும் வலியின் அளவு குறித்து சர்ச்சைகள் உள்ளன. துன்பத்தின் தன்மை உடல், மனம் அல்லது இரண்டுமாக இருக்கலாம். சித்திரவதை பற்றிய இத்தகைய கருத்து தற்செயலாக இல்லாமல் வேண்டுமென்றே செயல்படுத்தப்பட வேண்டும். ஒரு நபர் சித்திரவதை செய்யப்படுவதற்கு முக்கியமான மற்றொரு காரணி என்னவென்றால் அவள் அல்லது அவன் அதற்கு சம்மதித்திருக்க கூடாது. இந்த சித்திரவதை அவங்களுக்கு இழைக்கப்படும் போது அவர்கள் அந்த காரணிகளை அந்த சித்திரவதை என்ற அந்த செயல்பாட்டிற்கு இவர்கள் சம்மதம் தெரிவித்திருக்க கூடாது. அது வேண்டுமென்றே அவர்களுடைய செயலின் காரணமாக அவர்களுக்கு விதிக்கப்படுகிற ஒரு தண்டனையாக இந்த சித்திரவதை இருக்கிறது. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது சம்மதித்திருக்க கூடாதபடி இருக்க வேண்டும். உடல் ரீதியான சித்திரவதை சந்தர்ப்பங்களில் பாதிக்கப்பட்டவர் நேரடியாக பாதிக்கப்படுகிறார். உடல் ரீதியான சித்திரவதை நேரடியா அவர்களை உடல் ரீதியா துன்புறுத்துறாங்க அப்படின்னும் போது அந்த பாதிப்பு அது நேரடியான பாதிப்பாகும். ஆனால் மன ரீதியான சந்தர்ப்பங்களில் பாதிக்கப்பட்டவருடன் தொடர்புடையவர்கள் மறைமுகமான சித்திரவதைகளை அனுபவிக்கலாம். இது மன ரீதியா மனதை கொள்வதாக, மனதை துன்புறுத்துவதாக, மனதை கஷ்டப்படுத்துவதாக இந்த இந்த சித்திரவதை அமைந்துள்ளது. ஆனால் மன ரீதியான துன்பங்களில் சந்தர்ப்பங்கள் பாதிக்கப்படும் தொடர்புடையவர்கள் அந்த மறைமுகமான சித்திரவதைகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது. ஒரு வழக்கில் ஒரு நபர் உடல் ரீதியாக சித்திரவதை செய்யப்படுகிறார், ஆனால் அவளுடன் தொடர்புடைய மற்ற நபர் அல்லது அவரை உடல் ரீதியாக காயப்படுத்தவில்லை என்று வைத்துக் கொள்வோம். நேரடியாக ஈடுபடாத பிறகும் தொடர்புடைய நபர் மற்றவரின் மன வலி உணர முடியும். சித்திரவதை என்பது உணர்ச்சி வசப்பட்ட உதவியற்ற உயிரினத்தின் விருப்பத்திற்கு எதிராக உடல் துன்பங்களை தாங்கி அதன் நலனில் அக்கறை அற்ற திறனை வேண்டுமென்றே சோதிக்கிறது. டேவிஸ் கூறப்படுகிறது. சித்திரவதை என்பது உணர்ச்சி வசப்பட்ட உதவியற்ற உயிரினத்தின் விருப்பத்திற்கு எதிராக உடல் துன்பங்களை தாங்கி அதன் நலனின் அக்கறையற்ற திறன் வேண்டுமென்றே சோதிக்கிறது. மைக்கேல் டேவிஸ் சித்திரவதை வேதனையால் அவதிப்படுபவரின் சகிப்புத்தன்மை அளவை மட்டுமல்ல உளவியல் துணையையும் சோதிக்கிறது என்று கூறுகிறார். இது உடல் ரீதியான ஒரு துன்பம் மட்டுமல்ல அது மன ரீதியாக அவர்கள் அதை அனுபவிக்கின்றார்கள். அது உளவியல் துணையை அது சோதிக்கக்கூடியதாக அது இருக்கிறது. அவருடைய சகிப்புத்தன்மையின் அளவை கூட அது சோதிக்கக்கூடியதாக இருக்கிறது. மக்களிடையே உள்ள நெருங்கிய தொடர்புகள் அவர்கள் அறிந்தவர்களின் சித்திரவதைக்கு ஆளாக நேரிடும் என்று அவர் வாதிடுகிறார். மக்களுடைய நெருங்கிய தொடர்புகள் அவர்கள் அறிந்தவர்களின் சித்திரவதைக்கு ஆளாக தெரிந்தவர்கள் மூலமாகவே சித்திரவதைக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். ஏதாவது ஒரு காரணத்திற்காக அவர்களை சித்திரவதை செய்யும் பொழுது அதை அனுபவிக்கக்கூடிய சில நிலையில் சில மக்களிடையே சிலர் உண்டு. அந்த அளவிற்கு சித்திரவதையின் பாசாங்கு அவர்கள் மன மட்டத்தில் பாதிக்கப்படலாம். மற்ற சக உயிரினம் சித்திரவதை செய்யப்படுகிறது என்ற நம்பிக்கை தொடர்புடைய நபரை தொந்தரவு செய்ய போதுமானது. மற்ற சக உயிரினம் சித்திரவதை செய்யப்படுகிறது என்ற நம்பிக்கை தொடர்புடைய நபரை தொந்தரவு செய்ய போதுமானது. மைக்கேல் டேவிஸின் வாதத்தில் உள்ள முன்கணிப்பு அரிஸ்டாட்டிலின் கோட்பாட்டிலும் கூறப்பட்டுள்ளபடி மனிதர்கள் இயல்பிலேயே சமூகமானவர்கள் என்பதுதான். உதாரணமாக நட்பு, கூட்டாண்மை, உடன் பிறந்தவர்கள், பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் போன்ற எந்த ஒரு உறவிலும் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் சமூக மற்றும் உளவியல் பிணைப்பு ஒருவருக்கொருவர் மன மற்றும் உடல் ரீதியான துன்பங்களால் பாதிக்கப்படுகிறது. இந்த நட்பா இருந்தாலும் சரி, கூட்டாண்மையா இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்கள் அல்லது பெற்றோர்கள், குழந்தைகள், எந்த ஒரு உறவிலுமே அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் சமூக மற்றும் உளவியல் பிணைப்புகள்
ஒருவருக்கொருவர் மன ரீதியான மற்றும் உடல் ரீதியான துன்பங்களால் பாதிக்கப்படுகிறது. இது ஒரு வகையான இதுவும் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இதுவும் ஒரு சித்திரவதை என்ற கணக்கில் கொண்டு வரப்படுகிறது. இந்த துன்பகரமான செயல்களில் பாதிக்கப்பட்டவர்களின் நலன் திரும்ப பெறப்படுகிறது அல்லது அவர்களின் அனுமதியின்றி புறக்கணிக்கப்படுகிறது. இந்த துன்பகரமான செயல்களில் பாதிக்கப்பட்டவர்களின் நலன் திரும்ப பெறப்படுகிறது அல்லது அவர்களின் அனுமதியின்றி புறக்கணிக்கப்படுகிறது. மற்றொரு சிந்தனையாளர் யாரையும் சாத்தியமான மற்றும் நடைமுறையில் புண்படுத்தும் அனைத்து செயல்களும் சித்திரவதையாக இருக்காது என்று முன்மொழிகிறார். அதாவது நடைமுறையில் புண்படுத்தும் அனைத்து செயல்களும் சித்திரவதையாக இருக்காது என்று முன்மொழிகிறார். ஒருத்தர் துன்பப்படுத்துகிற விஷயம் எல்லாத்தையுமே அது எல்லாமே சித்திரவதை என்ற கணக்கில் வராது. சில விஷயங்கள் அது நன்மைக்காகவும் அந்த சித்திரவதை அது கொடுக்கப்படுகிறது, நன்மைக்கான காரியங்களுக்காகவும் அது செய்யப்படுகிறது. எல்லாமே அந்த செயல்கள் எல்லாமே சித்திரவதையாக இருக்காது என்று முன்மொழிகிறார். பாதுகாப்பில் ஆக்ரோஷமாக செயல்படும் ஒரு பாதிக்கப்பட்டவர் சித்திரவதை செய்வதில்லை. உண்மையில் இது போன்ற செயல்களில் தாக்கப்பட்டவர்களின் சுயாட்சி சவால் செய்யப்படுகிறது. பாதுகாப்பில் ஆக்ரோஷமாக செயல்படும் ஒரு பாதிக்கப்பட்டவர் சித்திரவதை செய்வதில்லை. சித்திரவதை அது பாதுகாப்பில் ஆக்ரோஷமா செயல்படும் ஒரு பாதிக்கப்பட்டவர் சித்திரவதை செய்வதில்லை. சித்திரவதை இவர்களுடைய செயல்களின் காரணமாக மற்றவர்கள் மூலமாக தனக்கு இழைக்கப்படுகின்ற செயல் தான் சித்திரவதை. இது போன்ற செயல்கள் தாக்கப்பட்டின் சுயாட்சி சவால் செய்யப்படுகிறது. அதை மீட்டெடுக்க வேண்டும். ஸ்டீபன் ஹெர்சனர் இதை முன்வைக்கிறார். முதலாவது நபர் வேண்டுமென்றே குறுகிய காலத்தில் பெரும் துன்பத்தை திணித்தால் மட்டுமே ஒருவர் மற்றொருவரை சித்திரவதை செய்கிறார் என்று பொருள். குறுகிய காலமா இருக்கும், துன்பம் பெருசா இருக்கும், அது அவர்கள் மீது திணிக்கப்படும் போது அவர்களுக்கு சித்திரவதையாக எண்ணப்படுகிறது. இரண்டாவதாக, அதை விருப்பத்துடன் ஏற்கவில்லை அல்லது அதற்கு சம்மதிக்கவில்லை. சித்திரவதை மனிதாபிமானமற்றதாக கருதப்படுவதற்கு இதுவே காரணம். சித்திரவதை என்ற சொல் மனிதாபிமானமற்ற ஒரு செயலாக கருதப்படுகிறது. அது ஏன் அப்படி கருதப்படுதுன்னா, அதை விருப்பத்துடன் ஏற்கவில்லை, அதற்கு சம்மதிக்கவும் இல்லை. அந்த செயலுக்கு அவர்கள் சம்மதம் தெரிவிப்பதில்லை, அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. தன்னால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயத்தை தன் மீது அது திணிக்கப்படும் போது அது சித்திரவதையாக ஒரு மனிதாபிமானம் அற்ற செயலாக கருதப்படுகிறது. ஏனெனில் அது வேண்டுமென்று ஒரு முகவரின் விருப்பத்தை தளர்த்த அல்லது உடைக்க பலவந்தமாக முயல்கிறது. ஒருவரின் விருப்பத்தை உடைக்கும் முயற்சி அது முற்றிலும் அழிந்துவிட்டதாக அர்த்தமல்ல. ஒருத்தரின் விருப்பத்தை உடைக்கும் முயற்சி முற்றிலும் அழிந்து விட்டதாக அர்த்தமல்ல. இது ஒரு கொடூரமான சித்திரவதை செய்பவரின் விருப்பத்தின் கீழ் அடக்கப்படலாம். சித்திரவதை செய்பவரால் சித்திரவதை செய்யப்பட்டவரின் விருப்பம் அதிகமாக உள்ளது. சித்திரவதை செய்கிறவங்களுடைய விருப்பம் அதிகமாகவும், சித்திரவதையை ஏற்றுக்கொள்ள சித்திரவதை இழைக்கப்படுவோரின் விருப்பம் அதில் கொஞ்சமும் இல்லாமல் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அதை சம்மதிப்பதும் இல்லை. ஆனால் அவர்கள் மீது திணிக்கப்படுகின்ற இது ஒரு செயல். அது சித்திரவதை என்ற செயல். அது செய்பவரின் விருப்பத்தை அதிகமாக காட்டுகிறது. பிந்தையவர் தன்னை அல்லது தன்னை உயர்ந்த படிநிலையில் வைக்கிறார். சுஸ்மான் சொல்றது தன்னை ஏன் அது ஒருத்தர் அந்த யார் சித்திரவதை யார் மீது திணிக்கப்படுகிறது அல்லது யார் இந்த சித்திரவதை செய்கிறார்களோ செய்பவர் பாதிக்கப்பட்டவருக்கு மேல் ஒரு நிலையில் உயர்ந்த படிநிலையில் அவர் இருக்கிறார். பாதிக்கப்படுவது கீழ் நிலையில் அவர் இருக்கிறார். ஆனால் பாதிக்கப்பட்டவர் படிநிலையை நம்ப மறுக்கலாம். இதனால் காயப்படுத்தப்பட்ட பிறகும் சரணடைய முடியாது. இந்தியாவின் சுதந்திர போராட்ட வீரர்கள் காலனித்துவவாதிகளால் சித்திரவதை செய்யப்பட்டனர். இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களால் காலனித்துவவாதிகளால அந்த காலத்துல பல சித்திரவதைகள் செய்யப்பட்டிருக்கிறார்கள், சித்திரவதையை அனுபவித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வலுவாக கிளர்ச்சி செய்தனர்.
தற்கால இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பில் கண்ணியத்துடன் வாழ்வதற்கான உரிமையை வழங்கும் பிரிவு 21 கீழ் உள்ள அடிப்படை உரிமையால் குடிமக்கள் காவலில் இருந்து சித்திரவதையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். இந்த சித்திரவதை ஆங்கிலேயர்களால் இந்தியர்களுக்கு இழைக்கப்பட்ட சில கொடுமைகள் அது சித்திரவதைகளாக இருந்தது. ஆனா அது தற்கால இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பில் சட்டத்துல ஒரு தனி மனிதன் வாழ்வதற்கான உரிமை, அடிப்படை உரிமையால் குடிமக்கள் காவலிலிருந்து சித்திரவதை பாதுகாக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. இந்த சட்டம் ஒரு அரசியலமைப்பு ஒரு கண்ணியத்துடன் வாழ்வதற்கான உரிமையை வழங்குற பிரிவுல 21 கீழ் இந்த அடிப்படை உரிமைகள் வழங்கப்படுகிறது, பாதுகாப்பு கொடுக்குது. 2009 ஆண்டில் திருத்தப்பட்ட குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 41, 41A, 41B, 41C மற்றும் 41D ஆகியவற்றின் கீழ் பாதுகாப்பு அளிக்கிறது. எனவே கைதிகள் மற்றும் விசாரணைக்காக காவலில் வைப்பது நியாயமான காரணங்களையும் ஆவணப்படுத்தப்பட்ட நடைமுறைகளையும் கொண்டுள்ளது. அப்படி இந்த சூழ்நிலையில இந்த கைதிகள் விசாரணைக்காக காவல்ல வைக்கிறாங்க. ஆனா நியாயமான காரணங்களையும் ஆவணப்படுத்தப்பட்ட நடைமுறைகளையும் கொண்டுதான் அவங்க காவல் வைக்கப்படுறாங்க. அது சில சித்திரவதைகள் அவர்கள் செய்கிறார்கள். ஆனா அவங்க அதுக்கு அந்த காவல் வைக்கிறதுக்கு நியாயமான காரணங்கள் அவங்களுக்கு உண்டு. சட்டப்பூர்வ பிரதிநிதித்துவம் மூலம் பாதுகாப்பு என்பது குடும்பம், நண்பர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வெளிப்படையானதாக செய்யப்படுகிறது. பாதுகாப்பு எல்லா மக்களுக்கும் அந்த அடிப்படை உரிமையை சுதந்திரமா அவர்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிற சட்டப்பூர்வம் அது உருவாக்கப்படுகிறது. பல்வேறு வகையான சித்திரவதை. இப்ப சித்திரவதைகள் அதுல நிறைய வகைகள் இருக்கு. நம்ம ஒரே ஒரு பொதுவாக சொல்லும் பொழுது ஒரு மனிதனுடைய விருப்பமே இல்லாம அவனுடைய சம்மதம் இல்லாம இன்னொருத்தர் மூலமாக அவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகள் அல்லது துன்பங்கள், அது உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ செய்யப்படுகின்ற செயல்கள் சித்திரவதையாக கருதப்படுகிறது. இதுல பல்வேறு வகையான சித்திரவதைகள் இருக்கு. பல்வேறு வகையான சித்திரவதைகள் வேண்டுமென்றே சித்திரவதை செய்ய பல்வேறு வழிகள் இருக்கலாம். ஒவ்வொரு வகையான சித்திரவதைக்கும் குறிப்பிட்ட நோக்கம் உள்ளது. இது பயம், அவமானம், பாதுகாப்பின்மை, மிரட்டல் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளை தூண்டுவதன் மூலம் அடையப்படுகிறது. இது ஒவ்வொரு வகையான சித்திரவதைக்கும் குறிப்பிட்ட ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு சித்திரவதை அவங்க பண்றாங்கன்னா அதுக்கான நோக்கம் இருக்கு. அது எங்க எப்படி பண்றாங்கன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். இது பயம், அவமானம், பாதுகாப்பின்மை, மிரட்டல் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளை தூண்டி அல்லது தூண்டுவதன் மூலம் அடையப்படுகிறது. துன்புறுத்துபவர் அவரை அல்லது தன்னை ஒரு படிநிலையில் உயர்ந்த நிலையில் வைக்கிறார். துன்புறுத்துவர் தன்னை ஒரு உயர்ந்த நிலையில் படிநிலையில வச்சுக்கிட்டு யார் அவர்கள் துன்பப்படுத்துகிறார்களோ அவர்களை அந்த கீழ்நிலையில், இவர்களுக்கு கீழே உள்ள நிலையில் அவர்களை வைத்துக் கொள்கிறார்கள். இதனால் வழிமுறைகள் மற்றும் நோக்கம் வெற்றிகரமாக அடையப்படுகிறது. சித்திரவதை மற்றும் தார்மீக ஒருமைப்பாடு. ஒரு தத்துவ விசாரணை என்ற புத்தகத்தில் சித்திரவதையின் வகைகளை மேத்யூ எச். கிராமர் விவாதிக்கிறார். அப்ப என்ன சொல்றேன்னா, அத்தியாயத்தின் இந்த பகுதியில் சித்திரவதையின் சில முக்கியமான வகைகளை அறிமுகப்படுத்துகிறது. இப்ப என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்றத இது மூலமா நம்ம தெரிந்து கொள்ளலாம். புலனாய்வு சித்திரவதை. சித்திரவதையில ஒரு வகை புலனாய்வு சித்திரவதை. குற்றங்களை ஆய்வு செய்யும் கடமையில் நியமிக்கப்பட்டுள்ள அரசு அதிகாரிகள் குற்றவியல் மனப்பான்மையின் காரணங்கள் மற்றும் ஆதாரங்களை அம்பலப்படுத்துகின்றனர். குற்றங்களை ஆய்வு செய்யும் கடமையில் நியமிக்கப்பட்டுள்ள அவங்க குற்றங்களை ஆய்வு பண்ணக்கூடிய கடமையில் இருக்கிற அந்த அரசு அதிகாரிகள் குற்றவியல் மனப்பான்மையின் காரணங்கள் மற்றும் ஆதாரங்களை அம்பலப்படுத்துகின்றனர். இது அவங்களுடைய தனிப்பட்ட செயலாக இருந்தாலும் அது அம்பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது வெளியே எல்லாரும் அறிந்து கொள்ற வகையில் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த செயல்பாட்டில் சட்டப்பூர்வமாக வழக்கு தொடரப்பட்ட குற்றவாளிகளின் சாட்சியத்தின் மூலம் மறைக்கப்பட்ட தகவல்களை வெளிக்கொணர ஒவ்வொரு சாத்தியமான முறையையும் ஆராய பல வழக்குகளில் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறது. இப்ப இவங்க என்ன சட்டப்பூர்வமான வழக்கு தொடரப்பட்டாலும் அந்த குற்றங்களை ஆய்வு செய்வதற்கு எல்லா ஒரு மறைமுகமான எந்த செயலாக இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் மறைக்கப்பட்ட தகவல்களா இருந்தாலும் அது வெளியே கொண்டு வரக்கூடிய அதிகாரம் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரம் அந்த
மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளியில வரும் பொழுதுதான் இவங்க உண்மை என்ன என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள முடியும். அதாவது வெளிப்படக்கூடிய சூழ்நிலையில் விவரிக்கிறது. விசாரணையின் கீழ் சந்தேகத்திற்குரிய குற்றவாளிகள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய நபர்களிடமிருந்து ஒப்புதல் வாக்குமூலங்களை பெறுவதற்கான அடக்குமுறை வழிகளை அவர்கள் நாடலாம். விசாரணையின் கீழே சந்தேகத்துக்குரிய குற்றவாளிகள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய நபரிடமிருந்து ஒப்புதல் வாக்குமூலங்களை பெறுவதற்கான அடக்குமுறை வழிகளை அவர்கள் நாடலாம். உண்மைகளை பெறுவதற்கான இந்த எதிர்பார்ப்பு விசாரணை சித்திரவதை என்று அழைக்கப்படுகிறது. இப்ப அவங்க புலனாய்வு செய்யறாங்க. அதற்கு வேண்டிய ஆதாரங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு, அவர்கள் ஆதாரங்களை அவங்க கலெக்ட் பண்றதுக்கு அவங்க கிட்ட இருக்கிற எல்லா உண்மைகளும், அவர்களுடைய மறைக்கப்பட்ட அத்தனை தகவல்களையும் இவர்கள் வெளியே கொண்டு வரக்கூடிய உண்மைகளை பெறுவதற்கான எதிர்பார்ப்பு தான், உண்மைகளை வெளியே கொண்டு வரக்கான எதிர்பார்ப்பு தான் இந்த விசாரணை சித்திரவதை என்று அது அழைக்கப்படுகிறது. தீவிரவாத செயல்களை தடுப்பது போன்ற தீவிரமான அவசர நிலைகளை தவிர இந்த நடைமுறைகள் திறம்பட செயல்படுகின்றன என்பதை இத்தகைய முடிவுகளுக்கு பின்னால் உள்ள காரணம் என்று விசாரணையாளர்கள் விளக்குகிறார்கள். மேலும் ஒரு நேர்மையற்ற குற்றவாளியை குறுக்கு விசாரணை செய்யும் போது சுரண்டல் நுட்பங்கள் அவசியமாகின்றன. இப்போ ஒரு நேர்மையற்ற குற்றவாளின்னு தெரியுது, அவனை குறுக்கு விசாரணை செய்து அல்லது அவன் மனது புண்படக்கூடிய வகையில கூட கேள்விகளை கேட்கலாம். அவங்க கிட்ட இருந்து அந்த நுட்பமான விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கான அந்த சுரண்டல் நுட்பங்கள் கூட அவசியமா இருக்கு. அப்ப அவங்க துன்புறுத்தி தான் அந்த விஷயங்களை விசாரணை அவர்கள் மேற்கொண்டு அவர்களுக்கான தகவல்களை பெற முடியும். பெரும்பான்மையானவர்களை காப்பாற்ற சிலரை சித்திரவதை செய்ய முடியும் என்பதால் இந்த வகை முறைகளை பயன்பாட்டு மற்றும் விளைவுவாத வாதங்கள் ஆதரிக்கப்படுகிறது. இப்போ ஒரு உண்மையை, அவங்க மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு உண்மையை அவர்களிடமிருந்து நம்ம பெற்றுக்கொள்வதற்கு, அவர்களிடமிருந்து அவற்றை வெளிக்கொணர்வதற்கு சிலரை சித்திரவதை செய்ய முடியும் என்பதால் இந்த பெரும்பான்மையானவர்களை காப்பாற்றணும்னா சிலரை சித்திரவதை செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளது. அப்படி என்றால் அந்த நேரத்தில் அவர்கள் சித்திரவதை செய்துதான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களிடமிருந்த அந்த உண்மையான தகவல்களை இவர்கள் பெற முடியும். இந்த பெரும்பான்மையானவர்களை காப்பாற்றுவதற்காக அவர்கள் அந்த சில சித்திரவதைகளை அனுபவித்து ஆக வேண்டிய கட்டாயம் உள்ளது. மற்றும் அதன் விளைவாக பொதுமக்களுக்கு நன்மை பயக்கும் என்பதால் அதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழிமுறைகள் தார்மீக ரீதியாக மதிப்பிடப்பட வேண்டியதில்லை. கென்னத் ஒரு சூழ்நிலையை மேற்கோள் காட்டுகிறார். இதில் 10 ஹைட்ரஜன் குண்டுகள் பாரிய எண்ணிக்கையிலான மக்களின் மரணத்தின் வாய்ப்பை திறக்கின்றன. எனவே அத்தகைய பேரழிவை தவிர்க்க விசாரணை சித்திரவதை நடைமுறைப்படுத்தப்படலாம். இப்ப ஒரு மக்களுடைய ஒரு நிறைய பேர் இதனால மரணம் அடைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதுக்கான அந்த பேரழிவை தவிர்க்க விசாரணை சித்திரவதை நடைமுறைப்படுத்தப்படலாம். நிறைய பேரோட பலருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு சிலரை சித்திரவதைக்கு உள்ளாக்குறது நடைமுறையில் உள்ளது. அடுத்து தண்டனை சித்திரவதை. இது விசாரணை சித்திரவதை போன்றது. ஏனெனில் இது சித்திரவதை செய்யப்பட்ட தகவல் போன்றவற்றிலிருந்து எதையாவது பறிக்க தூண்டப்படுகிறது. இருப்பினும் சித்திரவதை செய்பவர் விரும்பிய முறையில் நடத்தையை நிர்வகிப்பதற்கு இது நடத்தப்படுகிறது. அதாவது தகவல்களை விட அதிகமாக பிரித்தெடுக்கப்படுகிறது. அதாவது விசாரணை சித்திரவதை போன்றதான் இந்த தண்டனை சித்திரவதை. இந்த தண்டனை சித்திரவதை அவர்களுக்கு சிலருக்கு தண்டனை கொடுப்பதன் மூலமா தான் அந்த அவர்களிடமிருந்து பெறக்கூடிய தகவல்களை பெற முடியும். அந்த தகவல்கள் வந்தாதான் இதுல பெரும்பான்மையான மக்கள் காப்பாற்றப்படுகிறார்கள், காப்பாற்ற முடியும் என்ற சூழ்நிலை உருவாகியுள்ளது. அப்பொழுது அவர்கள் இந்த தண்டனை சித்திரவதை செய்துதான் ஆக வேண்டும். எடுத்துக்காட்டாக மீட்கும் தொகை அல்லது சொத்து பாதிக்கப்பட்டவரை தூண்டுவதற்கு நெருங்கிய உறவினர்கள் மற்றும் உறவினர்களை தவறாக நடத்துவதை உள்ளடக்கியது. இதனால் அவள் கட்டாயப்படுத்தப்பட வேண்டும். நிர்பந்தம் துன்பப்படுத்துபவர் சட்டவிரோதமான மற்றும் ஒழுக்கக்கேடானதாக இருந்தாலும் கூட சித்திரவதை செய்பவரின் கோரிக்கைகளுக்கு
அடிபடிய வைக்கிறது. சில நேரங்களில் இந்த சட்டவிரோதமான செயல்களை அவர்களும் துன்பப்படுத்தினால் ஒழுக்கக்கேடா இருந்தாலும் கூட சித்திரவதை செய்பவரின் கோரிக்கைகளுக்கு அவங்க அடிபணியணும். இப்ப சித்திரவதை செஞ்சாங்கன்னா, அப்ப அந்த கோரிக்கைகள் இவர்கள் எதிர்பார்க்கிற அந்த கோரிக்கைகள் அவர்கள் அடிபணிய சூழ்நிலை வந்துவிடும். அப்ப அவங்க ஒரு பொருள் மீட்கணும்னா, அவங்க துன்புறுத்துவதன் மூலமாக அந்த தொகையோ அல்லது மீட்கும் பொருளோ அந்த சொத்தோ அவங்க அவங்க அவர்களிடமிருந்து இவர்கள் பெற முடியும். இந்த சமரச சித்திரவதைனா, அவங்க கிட்ட இருந்து விஷயம் வேணும். அவர்களிடமிருந்து வாக்குமூலத்தையோ அல்லது தகவல்களையோ பிரித்தெடுக்க செய்ய வேண்டிய விஷயம் இருக்கு. ஆனா அந்த குற்றவாளியை எந்த ஒரு பயங்கரமான செயலையும் வெறுக்காமல் அவங்க பார்த்துக் கொள்ளணும். எனவே பயங்கரவாதிகளின் குழு ஒரு அரசாங்கத்தின் அமைதியை பேணுவதற்காக கோரிக்கை நிறைவேற்றுவதாக உறுதியளிக்கிறது. இந்த பயங்கரவாதிகளின் குழு ஒரு அரசாங்கத்தின் அமைதியை பேணுவதற்கான கோரிக்கையை நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றணும் அப்படின்னா அவர்களது சித்திரவதையினுடைய தாக்கம் அதிகமாக இல்லாமல் விசாரணை சித்திரவதை போன்ற இந்த குற்றவாளிகளிடமிருந்து தகவல் அல்லது வாக்குமூலத்தை பிரித்தெடுப்பதற்காக செய்ய வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஆனா அவர்களுக்கு அந்த சித்திரவதை அதிகமாக கொடுக்காமல் அவர்களிடமிருந்து அந்த தகவல்களை பெற வேண்டும். கோரிக்கைகள் நிறைவேற்றுவத அரசாங்கத்தின் அமைதியை பேணுவதற்கான கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க. இதனால் ஆயிரக்கணக்கானவர்களை கொல்லக்கூடிய வெடிப்பொருட்களை வெளியிடுவதில்லை. ஆனால் பதிலுக்கு பயங்கரவாதிகள் தங்கள் இலக்கு எதிரியை கொல்லவும் சித்திரவதை செய்யவும் கேட்கிறார்கள். இப்ப இது நிறைய ஆயிரக்கணக்கான ஒரு வெடிப்பொருள் மூலமா ஆயிரக்கணக்காக கொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்படி இருக்குன்னா அதுக்கு பிணையமாக அல்லது பதிலுக்காக ஒரு எதிரியை கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கொல்லணும். அது ஒரு சித்திரவதை. அப்ப நிறைய பேரை காப்பாற்றுவதற்காக சிலரை பணயமாக வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்ப அவர்களை இந்த பயங்கரவாதிகளை பிடிக்கணும்னா இந்த சிலரை சித்திரவதை பண்றது மூலமா அவர்களை அவர்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்துல அரசாங்கம் அழுத்தத்திற்கு அடிபணிந்து ஒரு தனிநபரின் மீது பெரும்பான்மையை காப்பாற்றும் பயன்பாட்டு கொள்கையை பின்பற்றலாம். அப்ப இந்த அரசாங்கம் பெரும்பான்மையானவரை காப்பாற்றுறதுக்காக சிலரை பிணையமாக கொடுக்குறாங்க அல்லது அந்த சித்திரவதைக்கு இவர்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்போ அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்ப நிறைய பேர் இந்த பெரும்பான்மையான மக்கள் காப்பாற்றப்படுறாங்க. அவங்களுடைய பயன்பாட்டுக்காக இந்த கொள்கையை அவங்க பின்பற்றுறாங்க. இப்ப வாக்குறுதியில் விடாமுயற்சியுடன் நிறைவேற்றப்படும் என்பதற்கு எந்த உத்தரவாதம் இல்லை. அப்படி அவங்க சொல்லி நீங்க இப்படி செஞ்சா நாங்க இதை விடுவோம் இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. கொடூரமான சித்திரவதைகள் இவை முக்கியமாக சித்திரவதையின் வடிவங்கள் ஆகும். இது உடல் ரீதியான கொடுமைகள் மூலம் மக்களின் நடத்தையை கையாளுகிறது. கொடுமையான சித்திரவதைகள் உடல் ரீதியான கொடுமைகள் மூலம் மக்களின் நடத்தையை கையாளுகிறது. ஆனால் அவர்களில் சிலர் அதிகாரம் வைத்திருப்பவர் அல்லது விழிப்புணர்வினால் உருவாக்கப்பட்ட பாதகமான உளவியல் சூழலை உருவாக்குவதன் மூலம் பாதிக்கப்பட்டவரை மன ரீதியாக பாதிக்கிறார்கள். கொடூரமான சித்திரவதை இப்ப உடல் ரீதியா இருந்தாலும் இது மன ரீதியாகவும் இருக்கு. ரெண்டும் சேர்ந்துதான் அந்த உளவியல் சூழலை உருவாக்குறது மூலம் பாதிக்கிட்டு மன ரீதியாகவும் பாதிக்கப்படுறாங்க. இது ஒரு சித்திரவதை முறையாகும். இது மக்களை மன ரீதியாக பாதிக்கிறது. ஏன்னா பாதிக்கப்பட்டவர் கடுமையான தண்டனை குற்றவாளி பொது இடத்தில் தூக்கிடுவது போன்ற உதாரணத்தை வைத்துக் கொள்வோம். மக்களை பயமுறுத்துவதற்காக ஒடுக்குமுறை அமைப்புகள் இந்த முறையை பயன்படுத்துகிறது. ஏன்னா இப்ப குற்றவாளிகள் இந்த சித்திரவதைகள் அதிகமா இருக்கும், கொடுமைகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் போதுதான் அந்த குற்றவாளிகள் குற்றத்தை தவிர்ப்பார்கள். அந்த குற்றம் குறைவதற்கான வழியாக இது இருக்கும் என்று இவர்கள் மக்களை பயமுறுத்துவதற்காக ஒடுக்குமுறை அமைப்புகள் இந்த முறையை பயன்படுத்துது. சக்தி வாய்ந்தவர்கள் இந்த வகையான செயல்கள் பதட்டமான உளவியல் சூழலை வளர்க்கின்றன. அதில் மக்கள் அச்சுறுத்தலுக்கு ஆளாகிறார்கள். இப்ப மக்கள் பயப்பட்டு ஐயோ நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை பண்ணும்போது இந்த விதமான ஒரு கொடூரமான சித்திரவதைகளை அனுபவிக்க வேண்டும், அதனால் இதை செய்யக்கூடாது சரணடைஞ்சிருவாங்க. அவங்களை எதிர்க்க முடியாது, அவங்க மீள முடியாது. தண்டிக்கப்படும் போது அந்த தண்டனையிலிருந்து அவங்க மீள முடியாது. அதனால நம்ம இதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். சித்திரவதையை தூண்டும் எதிர்வினை. இந்த அச்சுறுத்தலை வலுக்கட்டாயமாக தடுப்பதன் காரணமாக
கண்டிப்பாக கட்டுப்படுத்தப்படும் ஒரு செயல் அல்லது தொடர்ச்சியான செயல்களை செய்ய பாதிக்கப்பட்டவருக்கு அழுத்தம் கொடுத்தல். இந்த அச்சுறுத்தலை வலுக்கட்டாயமாக தடுப்பதன் காரணமாக கண்டிப்பாக கட்டுப்படுத்தப்படும் ஒரு செயல் அல்லது தொடர்ச்சியான செயல்களை செய்ய பாதிக்கப்பட்டவருக்கு அழுத்தம் கொடுக்கிறது. இப்ப பாதிக்கப்பட்டவர் ஒரு பிற்போக்குத்தனமான நடத்தையை உருவாக்க அழுத்தம் கொடுக்கப்படுகிறார். அவன் அல்லது அவள் மீது பயன்படுத்தப்படும் கொடுமையான வழிமுறைகளை நோக்கி இது பாதிக்கப்பட்டவருக்குள் கோபத்தை தூண்டுவதன் மூலம் பயத்தை தூண்டுகிறது. அப்ப இந்த சித்திரவதை தூண்டு எதிர்வினையை உண்டாக்குது. இந்த அச்சுறுத்தல் வலுக்கட்டாயமாக தடுப்பதன் காரணமாக கண்டிப்பா கட்டுப்படுத்தப்படும் ஒரு செயல் தொடர்ச்சியான செயல்கள் செய்ய பாதிக்கப்பட்டவருக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க. அழுத்தம் கொடுக்கும் போது அவர்களுடைய எதிர்வினை வேறு விதமாக அவர்கள் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். அதை எதிர்வினையாக செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். இந்த சித்திரவதையின் மூலம் அவர்கள் பெரும் கொடுமை பெரிய ஒரு கொடூர ஒரு சூழ்நிலைக்கு அவங்க ஆளாயிடுறாங்க. அது வேறு விதமா அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இது பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கோபத்தை தூண்டுவதன் மூலம் பயத்தையும் தூண்டுகிறது. பாதிக்கப்பட்டவரின் மீது அழுத்தம் அமைதியின்மை அவரை எதிர்காலத்தில் ஒரு பயங்கரமான சூழ்நிலையின் படத்தை முன்னறிவிப்பதற்கும் அதனால் துன்பத்தவர்களின் கட்டளைகளுக்கு அடிபணிவதற்கும் வழி நடத்துகிறது. அப்ப இது பயங்கரமான இந்த பாதிக்கப்பட்ட மீது ஒரு அழுத்தம் அமைதியின்மை வரும்போது அவங்க எதிர்காலத்தில் ஒரு பயங்கரமான சூழ்நிலையின் படத்தை முன்னறிவிப்பதற்கும் அதனால் துன்புறுத்துகிறவர்களின் கட்டளைகளுக்கு அடிபணிவதற்கும் வழி நடக்குது. இதுல அது இந்த சித்திரவதையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னும் போது அவர்களுக்கு அந்த பயங்கரமான சூழ்நிலைக்கு பின்னாடி இதோடைய விளைவு பயங்கரமா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த துன்பத்தை தன்னை நீக்கிக் கொள்ள அதை அணிபடிவதற்கு இது வழியா இருக்கு. கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் பாதிக்கப்பட்டவரிடமிருந்து விரும்பிய எதிர்வினை எதிர்பார்க்கப்படுகிறது. அப்ப கட்டுப்பாட்டு சூழ்நிலை வரும்போது அவர்கள் பாதிக்கப்படும் போது அவர்கள் எதிர்பார்க்கிற எதிர்வினை அது வரதான் செய்யும். இப்படிதான் வரும், எதிர்வினை இது மாதிரி இருக்கும் அப்படின்னு. அதில் அவர் பரிந்துரைக்கப்பட்ட முறையில் செயல்பட தூண்டப்படுகிறார். அவங்க எப்படி சொல்றாங்களோ அந்த படிதான் அவங்க செய்யணும். அது மாதிரி அவங்கள வழி நடத்தணும். கடுமையான சித்திரவதையின் கருத்து: மிரட்டி பணம் பறித்தல், தகவல், மாற்றியமைக்கப்பட்ட நடத்தை அல்லது மன பயத்தை வளர்ப்பது மட்டுமல்ல, இது ஒரு கருத்தரிக்கப்பட்ட முடிவை இலக்காக கொண்டது. மிரட்டி பணம் கடுமையான சித்திரவதையின் கருத்து என்னன்னா, மிரட்டி பணம் பறிக்கிறது, தகவல், மாற்றியமைக்கப்பட்ட நடத்தை அல்லது மன பயத்தை வளர்ப்பது மட்டும் இல்லாம இது ஒரு கருத்தரிக்கப்பட்ட முடிவை இலக்காக கொண்டது. இறுதியில் பாதிக்கப்பட்டவரை கொல்வது அல்லது அவர்களின் நல்லறிவை முற்றிலும் நாசப்படுத்துவது, சித்திரவதையின் குறிப்பிட்ட அளவு நடைமுறைப்படுத்தப்படாத வரை தண்டனை வழங்குவது இலக்கு. இறுதியில் பாதிக்கப்பட்டவர் கொல்றதோ அல்லது பாதிக்கப்பட்டவர் கொல்றதோ அது அவர்கள் நல்லறிவை முற்றிலும் நாசப்படுத்துவதோ, சித்திரவதையின் குறிப்பிட்ட அளவு நடைமுறைப்படுத்தப்படாத வரை தண்டனை வழங்குவதோ இலக்கு. துஷ்பிரயோகம் செய்பவர் விசாரணையின் அளவை தீர்மானிப்பவர். பெருநரை பெரிதும் சோர்வடைய செய்ய ஒழுக்கம் தணிந்தது. கடுமையான சித்திரவதையின் கருத்துனா அவர்களை கொல்வது அல்லது அவங்களுடைய நல்லறிவை மற்றும் நாசப்படுத்துவது, இது மாதிரியான அவர்கள் மன ரீதியாக உடல் ரீதியாக ஒரு அழிவை சந்திக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை இது கடுமையான சித்திரவதை ஆகும். இது துஷ்பிரயோகம் செய்ய விசாரணை அளவை தீர்மானிப்பவர். அது பெருநரை பெரிதும் சோர்வடைய செய்ய ஒழுக்கம் தணிந்தது. அடுத்து துன்புறுத்தும் சித்திரவதை சாடிசம் சொல்லுவோம்ல, அது துன்புறுத்தும் சித்திரவதை சாடிசம். ஒரு இன்பம் தேடும் நடத்தை உள்ளடக்கியது. இது ஒரு இன்பம் தேடக்கூடிய நடத்தையை உள்ளடக்கியது. சாடிசம் அப்படின்றது என்னன்னா, அவர்கள் மற்றவர்களுக்கு துன்பம் இழைத்து, அதாவது இதில் மற்றவர்களை புண்படுத்துவதும் அவமானப்படுத்துவதும் சுய திருப்திக்கான உளவியல் போக்காக மாறும். வழியில் இருக்கும் ஒருவரை கவனிக்கும் சுத்த உற்சாகமே அடிப்படை காரணம். சித்திரவதை செய்பவரின் இன்பத்தின் அளவு சுமப்பவருக்கு ஏற்படும் துன்பத்தின் நேர் விகிதாச்சாரமாகும். இந்த சாடிசம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, அது துன்பத்தை ஒரு இன்பம் தேடும் நடத்தையை உள்ளடக்கியதாக இது கருதப்படுகிறது. இதுல என்னன்னா, மற்றவர்களை புண்படுத்துவதும் அவமானப்படுத்துவதும்
சுய திருப்திக்கான உளவியல் போக்காக இது மாறுகிறது. இது ஒருத்தர் வழியில துன்பப்படும் போது, ஒரு ஒரு வழியில துன்பப்படும் போது அதை கவனிச்சு அதுல உற்சாகம் அடைகிற சந்தோஷப்படக்கூடிய ஒரு மனநிலை. சித்திரவதை செய்பவரின் இன்பத்தின் அளவு எவ்வளவு இன்பத்தின் அளவு இருக்கும், அதை சுமப்பவருக்கு ஏற்படும் துன்பத்தின் அளவும் அதோட நேர் விகிதாச்சாரமாக இருக்கும். மற்றவர்களுடைய துன்பத்தை கண்டு தான் சந்தோஷப்படுவது, தான் அதில் திருப்தி அடைவது, உற்சாகம் அடைவது. எவ்வளவு வலி வேதனைகளை அவர்கள் அனுபவிக்கிறார்களோ அதே அளவான சந்தோஷத்தையும் இன்பத்தையும் இவர்கள் நேர்விகிதமாக இவர்கள் அனுபவிக்கிறார்கள். அதுதான் இந்த சாடிசம், துன்புறுத்தும் சித்திரவதை, அதான் சாடிசம். மத வெறி சித்திரவதை. இந்த வகை சித்திரவதையின் நோக்கம் சில நபர்களுக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு எதிராக எதிர்மறையாக பாகுபாடு காட்டுவது. எதிர்மறையான பாகுபாடு என்பது மற்றவரை தாழ்வாக நடத்துவதை குறிக்கிறது. மதவெறி ஒரு மதத்திற்கும் இன்னொரு மதத்திற்கும் எதிரான ஒரு சூழ்நிலை, ஒரு பாகுபாடு காட்டுறது. இந்த மதத்தினர் இழிவாக கருதப்படுவது, இந்த மதத்தினர் என்றால் உயர்வாக கருதப்படுகிறது. இப்ப மத ரீதியான ஒரு வெறி, மதம், இனம், மொழி, இப்படி பல வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த மத ரீதியான வெறி அது அவர்கள் இந்த இனத்தை சேர்ந்தவர்களா, அப்ப அவங்கள இப்படி சித்திரவதை பண்ணணும் அப்படின்ற ஒரு அவர்கள் இவர்களுக்கு தாழ்ந்தவர்கள், அவர்களை தாழ்ந்தவர்களை தாழ்மையாக நடத்துவது. தாழ்வு மனப்பான்மை என்பது இனம், நிறம், சமூக பின்னணி, செல்வம், ஆரோக்கியம் போன்றவற்றின் அடிப்படையில் இருக்கலாம். தாழ்வு மனப்பான்மை சில தாழ்வு மனப்பான்மை அவர்களுக்குள்ளாக ஏற்படும், சில தாழ்வு மனப்பான்மை மற்றவர்கள் அவர்களை தாழ்வாக எண்ணுவது. இது தாழ்வு மனப்பான்மை தனக்கு தானே இனம், நிறம், சமூக பின்னணி, செல்வம், ஆரோக்கியம் போன்றவற்றின் அடிப்படையில் இருக்கலாம். இதுல எல்லாம் யார் பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கான அந்த தாழ்வு மனப்பான்மை உண்டாகிறது. ஒரே நோக்கம் தாழ்த்தப்பட்டவர்களை ஆதிக்கம் செலுத்துவதும் மனசோர்வடை செய்வதும் மட்டுமே. இப்ப தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லது மன, இன, நிறம், சமூக பின்னணி, செல்வம், ஆரோக்கியம் இவற்றில் தாழ்த்தப்பட்டவர்களாக குறைந்தவர்களாக இருக்கிறவர்களை ஆதிக்கம் செலுத்துவதும் அவர்களை மனச்சோர்வடை செய்கிறது. அடிமைத்தனம் அத்தகைய சித்திரவதைக்கு ஒரு உதாரணம். ஒருத்தரை ஒரு மனிதர்களுக்குள் ஒரு இனத்தினரை இன்னொரு இனத்தினர் அடிமைப்படுத்துறாங்க. அப்ப அவர்கள் பொருளாதார ரீதியாகவோ, நிறம் மற்றும் சமூக பின்னணியோ, செல்வமோ அல்லது ஆரோக்கியமோ இப்படி எல்லாவற்றும் பின்தங்கி உள்ள அந்த மக்களை தங்களுக்கு இந்த எல்லாவற்றிலுமே ஒரு நல்ல பின்னணி உள்ளவர்கள் அவர்களை இவர்கள் அடிமைப்படுத்துகிறார்கள். உலகெங்கிலும் உள்ள காலனித்துவவாதிகள் தங்கள் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்துடன் தங்கள் காலனிகளை அடக்குவதற்கு இந்த முறையை பயன்படுத்துகின்றனர். இந்த முறை இப்ப எகிப்துல அந்த வெளிநாடுகள்ல ஏதென்ஸ், கிரீக் அந்த மாதிரி இடங்கள்ல இந்த அடிமைத்தனம் பல காலங்களாக இருந்து வந்தது. அப்ப இந்த அடிமைத்தனம் இந்த எகிப்தியர் யூதர்களை அடிமைத்தனமாக வைத்திருந்தார்கள். இவர்களுடைய பின்னணி ஒன்றுமில்ல, அவர்கள் செல்வம், கலாச்சாரம், சமூக பின்னணி, அது போல கருப்பர்கள், வெள்ளையர்கள் அந்த ஒரு வேறுபாட்டில் இந்த கருப்பினத்தினரிலிருந்து வெள்ளை இனத்தினர் அடிமைப்படுத்தி வைத்திருந்தனர். இந்த மாதிரி சூழ்நிலைகள் இது மதவெறி சித்திரவதை. இந்த வகையான சித்திரவதை ஒடுக்கப்பட்டவர்களின் மன மட்டத்தில் ஆழமான வேரூன்றிய தாழ்வு மனப்பான்மையை குற்றவாளியாக்க உதவுகிறது. இந்த மாதிரி ஒருத்தர் எவ்வளவு தூரம் ஒடுக்கப்படுகிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய மனதில் தாழ்வு மனப்பான்மை வேரூன்றி அவர்களை ஒரு குற்றவாளியாகவே மாற்றி விடுகிறது. அப்போ உள்ள அடக்கி வைத்திருக்கிற அந்த விஷயம் ஒரு நாளில் வெடித்து அது பெரிய ஒரு குற்றவாளி, ஒரு குற்றம் செய்வதற்கு ஒரு தூண்டுதலாக ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி விடுகிறது. இழிவான சித்திரவதை. பாதிக்கப்பட்டவரை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே சித்திரவதை செய்யப்படுகிறது. பாதிக்கப்பட்டவரை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிற சித்திரவதை இழிவான சித்திரவதை. அவமானம் என்பது மேலே விவாதிக்கப்பட்ட பாரபட்சமான அல்லது மதவெறி நடத்தை வடிவத்தில் இருக்கலாம். இந்த இழிவானது எப்படி என்பது அந்த ஒரு தாழ்வு நிலையை மக்களை ஒரு தாழ்ந்த இடத்தில் வைத்து, எளிமையான இடத்துல தாழ்ந்த இடத்தில் வைத்து, அவர் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் தான் பெரியவர்கள் என்ற ஒரு நிலையில் அவர்களை சித்திரவதை செய்வது, அதில் அவமானப்படுத்துவது, அவர்களுடைய
அவர்களுக்கு இருக்கிற அது சமுதாயத்தில் அவர்களை ஒரு ஒதுக்கப்பட்டு அது நிராகரிக்கப்படுகிற சூழ்நிலை வரும்போது அவர்கள் அவமானப்படுகிறார்கள். அது விவாதிக்கப்பட்ட பாரபட்சமான ஒரு நிலை, அதாவது மதவெறியில. அப்ப இந்த மதத்தை சார்ந்தவர்களே அவர்கள் இப்ப நம்ம ஜாதி வரி, ஜாதி இருக்கு, மதம் இருக்கு, இந்த மாதிரி இதுல இனம், கலாச்சாரம், இப்படி இந்த கலாச்சாரத்தை பின்பற்ற அல்லது இந்த மதத்தை சார்ந்தவர்கள், இந்த இனத்தை சார்ந்தவர்கள், இந்த ஜாதியை சார்ந்தவர்கள் அப்படின்போது இவர்கள் ஒரு கீழ்நிலையில் உள்ளவர்கள் அல்லது எந்த ஒரு பெரிய அளவுல எந்த பின்னணியும் இல்லாதவர்கள். அப்ப அவங்களெல்லாம் ஒரு தாழ்வாக நடத்துறது, அவர்களுக்கான சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கொடுக்காமல் அவர்களை இழிவாக நடத்துவது ஒரு இழிவான சித்திரவதையா இருக்கு. இருப்பினும் இழிவான சித்திரவதை வழக்குகள் அனைத்து மதவெறி சித்திரவதை வழக்குகளாக இருக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கிற இழிவான சித்திரவதையில எல்லாமே மதம் சார்ந்த சித்திரவதையாக இருக்காது. அதிலும் வெவ்வேறான சித்திரவதைகள் உண்டு. சில நிகழ்வுகள் எந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதி, இனம், மதம், பாலினம் போன்றவற்றின் அடிப்படையில் அவமானப்படுத்தப்படும். சில இடத்துல பெண்கள்லாம் அவமானப்படுத்துறது, அல்லது சில இடத்துல வேற அந்த ஆண்கள் அந்த ஆண் பெண் இல்லாத அவர்களை அவமானப்படுத்துவது, அந்த திருநங்கைகளை அவமானப்படுத்துவது, இந்த மாதிரி சில நேரங்கள்ல அந்த ஜாதி, அந்த பாலினத்துல மூலமா கூட அந்த அவமானப்படுத்துவாங்க. அதுவும் ஒரு இழிவான சித்திரவதையில் அடங்குது. இந்த வகையான சித்திரவதையில் எளிய விளக்கம் என்னவென்றால், பொது அல்லது தனிப்பட்ட முறையில் அவர்களை இழிவுபடுத்தும் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்ட எவரும் பயமுறுத்தப்படலாம் மற்றும் துன்புறுத்துகிறவர்களின் நோக்கம் கொண்ட முடிவுகளுக்கு அடிபணியுங்கள். அதாவது இவங்க இப்படி சித்திரவதை பண்ணுவாங்க, அவங்க அவமானப்படுத்துவாங்க, அப்படி இல்லைன்னா அவங்க சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு முடிவு இவர்கள் ஒப்புக்கொள்ளணும், அல்லது அது அவர்களுக்கு கீழ்ப்படியணும், அடிபணியணும். இப்படி செய்யலைன்னா வேறு விதமாக அவர்கள் அவமானப்படுத்தப்படுவார்கள், இழிவாக நடத்தப்படுவார்கள். உணர்ச்சியற்ற சித்திரவதை ஒருவரை மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ முடக்குவது இந்த வகையான சித்திரவதையின் நோக்கமாகும். உணர்ச்சியற்ற சித்திரவதை, அதாவது மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் முடக்கிறது தான் உணர்ச்சியற்றது. அதாவது ஒரு மனிதன் உணர்வுள்ளவன் என்ற ஒரு எண்ணமே இல்லாமல் அவர்களை துன்புறுத்துவது, முடக்குவது, அவருடைய சிந்தனைக்கு, உணர்ச்சிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த சிந்தனைய உணர்ச்சியவே ஒரு மறைக்கக்கூடிய, முடக்கக்கூடிய ஒரு சித்திரவதை தான் இந்த உணர்ச்சியற்ற சித்திரவதை. இந்த வகையான சித்திரவதை மூலம் அதிருப்தியாளர்களை முட்டாள்தனமாக குறைக்க முடியும். கடுமையான மற்றும் அடக்குமுறை ஆட்சிகள் குற்றவாளிகள் அல்லது சட்ட குற்றவாளிகளுக்கு பழிவாங்கும் தண்டனை நிறுவுவது, சில சந்தர்ப்பங்களில் கருத்து வேறுபாடுகளை குறைப்பதற்கும் இத்தகைய சித்திரவதையை பயன்படுத்துகின்றனர். இந்த வகையான சித்திரவதை மூலம் அதிருப்தியாளர்களை முட்டாள்தனமாக குறைக்க முடியும். கடுமையான அல்லது அடக்குமுறை ஆட்சிகள் குற்றவாளிகள் அல்லது சட்டம் குற்றவாளிகளுக்கு பழிவாங்கும் தண்டனையை நிறுவுவதற்கும், சில சந்தர்ப்பங்களில் கருத்து வேறுபாடுகளை குறைப்பதற்கும் இத்தகைய சித்திரவதைகளை பயன்படுத்துகின்றன. இது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்களுடைய சுதந்திரத்தை அல்லது அவருடைய உணர்ச்சிகளை முடக்குவது, அதை கட்டுப்படுத்துவது. சில செயல்கள் செய்யப்படுவதை தடுக்க மாநில அதிகாரிகளால் வேண்டுமென்றே கடுமையான அல்லது லேசான வழி ஏற்படுத்தப்படலாம். பாதிக்கப்பட்டவருக்கு நிரந்தர சேதத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் இருக்கலாம். இந்த சித்திரவதையை ஒழுக்கக்கேடானதாக வகைப்படுத்துவது கடினம். அதே சமயம் உயிர்களை காப்பாற்றுவது மற்றும் அநீதியான நடைமுறைகளை ஏற்படுத்துவது. அது உணர்ச்சியற்ற சித்திரவதை சில செயல்கள் செய்யப்படுவதை தடுக்க மாநில அதிகாரிகள் வேண்டுமென்றே கடுமையான அல்லது லேசான வழியை ஏற்படுத்தலாம். ஆனா பாதிக்கப்பட்டவருக்கு நிரந்தர சேதத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் இதுல இருக்கு. பாதிக்கப்பட்டவங்க நிரந்தர சேதத்தை ஏதோ அந்த நேரத்துக்கு அவர்களிடம் பெறக்கூடிய அவர்கள் கொடுக்க வேண்டிய தண்டனைகள் குறைவாக இருக்கலாம். அது பெரிய சேதத்தை, நிரந்தரமான ஒரு சேதத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற எண்ணமும் இதில் இருக்கிறது. நெறிமுறை கவலைகள். அப்புறம் ஒட்டுமொத்தமாக சித்திரவதை என்பது ஒரு கருத்தாகும். அது பாதிக்கப்பட்டவரின் நலனை கருத்தில் கொண்டு அதன் சில வகைகள் செய்யப்படலாம் என்றாலும் நெறிமுறை அர்த்தத்தில் இயல்பாகவே தவறானது. அதாவது என்ன கவலைகள் ஒட்டுமொத்தமா சித்திரவதை என்பது ஒரு கருத்து தான், அதுக்கு ஒரு கருத்து இருக்கு.
இது வந்து பாதிக்கப்படும் நலனை கருத்தில் கொண்டு அது சில வகைகள் வந்து செய்யப்படலாம். ப நான் அதாவது பாதிக்கப்பட்டவன் நலன வச்சு இவங்கள வந்து ஒரு கொஞ்சம் ஒரு சித்திரவதை பண்ணும்போது அவங்க வந்து அவங்க உண்மைய சொல்லிறலாம். அதாவது ஒரு குற்றவாளி தன்னை வந்து குற்றவாளின்னு ஒத்துக்கலாம். தண்டனைய குறைச்சிடலாம். அது அப்படி பண்ணலாம். ஆனா, இந்த தண்டனை கொடுப்பது என்பது வந்து ஒரு நெறிமுறை அர்த்தத்தின் இயல்பா இது தவறு. இந்த கூற்றுக்கான முதன்மை காரணங்கள் வந்து என்னன்னா, சித்திரவதையின் போது பாதிக்கப்பட்டவர் உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ அல்லது இரண்டிலோ பெரும் வழியால் பாதிக்கப்படுவது கட்டாயமாகும். கொடுக்கிற அந்த சித்திரவதை வந்து நெறிமுறையில் அதாவது ஒரு மாறலா நம்ம பார்க்கும்போது என்னன்னா, அந்த சித்திரவதை என்பது வந்து ஒருத்தர் வந்து உடல் ரீதியாவோ அல்லது மன ரீதியாவோ அல்லது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலியினால் பாதிக்கப்படுவது கட்டாயமாகும். முந்தைய பகுதியில் வேண்டுமென்றே வேதனை ஏற்படுத்துவது சித்திரவதையின் ஒரு முக்கிய பகுதியாகும் என்று குறிப்பிடுகிறது. இந்த அம்சம் வந்து முதல் தார்மீக ரீதியாக வசூலிக்கப்படுகிறது. தார்மீக ரீதியா பார்த்தோம்னா தண்டனை சித்திரவதை என்பது அது கூடாது என்பதுதான் அது கருத்தாக இருக்கிறது. இரண்டாவது காரணம் வந்து பாதிக்கப்பட்டவருடன் ஒப்பிடும் போது துன்புறுத்துபவர் அதிகாரத்தில் உயர் பதவியில் இருப்பதாக கூறுவது பிந்தையவர்களின் தனிப்பட்ட சுயாட்சி அற்பமானது. இப்ப பாதிக்கப்பட்டவர் வந்து அது ஒரு கீழ்நிலையா ஒரு அற்பமாக எண்ணப்படக்கூடியவர். இந்த துன்புறுத்துவோர் வந்து அதிகாரத்துல உயர் பதவியில் இருக்கலாம் அல்லது ஒரு உயர்ந்த ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிற அதிகாரத்திலயோ பதவியிலோ பணத்திலயோ பொருளாதார சூழ்நிலையிலோ அவர்கள் ஒரு சமூக சூழலிலும் அவர்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கலாம். அதனால் இந்த பிந்தையவர்கள் வந்து அவர்கள் சுயாட்சி வந்து அவருடைய சுயாட்சி வந்து அவர்கள் வந்து ஒரு அற்பமாக எண்ணப்படுகிறார்கள். சித்திரவதை செய்பவரின் வலிமையான சூழ்ச்சி மற்றும் பயங்கரமான வலிகள் காரணமாக பாதிக்கப்பட்டவர் சரணடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சித்திரவதை செய்யும் பொழுது எந்த காரணத்துக்காக சித்திரவதை செய்யறாங்களோ அப்ப அதோடைய வலிமையை சூழ்ச்சி அதிகமாகும் போது இதனுடைய காரணமா வந்து பாதிக்கப்பட்டவங்க சரணடைந்துருவாங்க. இப்போ ஒருத்தரை பிடிக்கணும்னா இப்ப அவரை பிடிக்கிறதுக்கு இவரை பிடிச்சோன்னா அவரை கொண்டு வந்துருவாரு. இப்ப இவரை வந்து எந்த அளவுக்கு அவங்க சித்திரவதைப்படுத்துறாங்களோ அப்ப வந்து இந்த வலி எதுவும் தாங்க முடியாம அவனை வந்து காட்டி கொடுக்கறதோ அல்லது அவனை கொண்டு வந்து கொடுக்கறதோ அது அவனை சரணடைய வைக்கிறதோ அல்லது நான் தப்பே பண்ணலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இவன் கொடுக்குற அந்த டார்ச்சர்ல இவங்க வந்து ஆமா தப்பு நான் பண்ணேன்னு ஒத்துக்கிறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு சரண்டர் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஒவ்வொரு வகையான சித்திரவதையிலும் சம்மதிப்பின் மதிப்பு குறை மதிப்பிற்கு உட்பட்டது. பாதிக்கப்பட்டவர் தனது நன்மைக்காக இருந்தாலும் சித்திரவதை முறைக்கு உடன்படாமல் தவிக்கிறார். ஒவ்வொரு வகையான சித்திரவதையிலும் சம்மதிப்பின் மதிப்பு வந்து குறை மதிப்பிற்கு உட்பட்டதுதான். ஆனா பாதிக்கப்பட்டவன் தனது நன்மைக்காக இருந்தாலும் சித்திரவதை முறைக்கு உடன்படாமல் தவிக்கிறார். அது பாதிக்கப்பட்டவருக்கு வந்து அவர் நடந்து கொள்ள வேண்டிய கடுமையான கட்டாய எல்லைகள் வரையறுக்கப்படுகின்றன. பாதிக்கப்பட்ட நன்மைக்காக இருந்தால் சித்திரவதையின் முறைக்கு உட்படாமல் தவிக்கிறார். அப்ப இந்த சித்திரவதை வந்து ஒரு முழு சம்மதத்தோட யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அது குறைமதிப்பு சரி அது ஓரளவுக்கு தான் ஏத்துக்க முடியும். சித்திரவதை ஓரளவுக்கு தான் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு மேல போகும்போது அவங்களால முடியாது. அப்ப வந்து அவங்க சரண்டர் ஆயிடுறாங்க. இந்த ஒரு சூழ்நிலைக்காக தான் அவங்களுக்கு ஒரு சித்திரவதை படுத்துறாங்க. அப்படியும் ஒரு காரணம் உண்டு. இந்த பாதிக்கப்பட்டவருக்கு வந்து அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய கடுமையான கட்டாய எல்லைகள் வரையறுக்கப்படுகின்றன. இந்த எல்லைகள் வந்து காலத்திற்கு கட்டுப்பட்டவை மற்றும் அதில் நெகிழ்வுத்தன்மையை அனுமதிக்காது. பாதிக்கப்பட்டவர் நடந்து கொள்ள வேண்டிய கடுமையான கட்டாய எல்லைகள் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த எல்லைகள் வந்து காலத்திற்கு கட்டுப்பட்டவை மற்றும் அதில் நெகிழ்வுத்தன்மையை அனுமதிக்காது. இது வந்து சட்டம் தான். இது இப்படிதான் நடக்கும். இது கட்டுப்பட்டுதான் இருக்கணும். இது நெகிழ்வுத்தன்மை எல்லாம் அனுமதிக்காது. இப்ப தாமஸ் நாகல் தனது ஒப்பந்த கோட்பாட்டில் சித்திரவதையை விமர்சிக்கிறார். அப்படி சொல்றாரு. அப்ப மேலும் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரவதையை வந்து நியாயப்படுத்த முடியாது. குறிப்பாக பாதுகாப்பற்றவர்களை துன்புறுத்துவதற்கு மாநிலங்கள் பயன்படுத்தும் விசாரணை சித்திரவதையை எதிர்க்கிறது. இப்ப இந்த பாதுகாப்பற்ற ஒரு குற்றவாளியா இருக்கட்டும், பாதுகாப்பற்றவர்களை வந்து துன்புறுத்துவதற்கு மாநிலங்கள் பயன்படுத்தும் விசாரணை சித்திரவதை வந்து அவர் வந்து எதிர்க்கிறாரு. இந்த நாவலின் வாதத்தை லெவின்சன், போஸ்னர் மற்றும் பெர்மியூர் என்பவர்கள் வந்து எதிர்க்கிறார்கள். அவர்கள் வந்து விசாரணை சித்திரவதை இது பேரழிவுகளை தடுக்கலாம் என்று நம்புகிறார்கள். சித்திரவதை வந்து ஒரு சித்திரவதை செய்யறது மூலமா அவர்கள் வந்து ஒப்புக்கொள்றார்கள் அவங்களுடைய குற்றத்தை ஒத்துக்கிறாங்களோ
அல்லது அவங்க துன்புறுத்தலுக்கு வந்து அவங்களுடைய விசாரணை வந்து இந்த மாநிலம் சித்திரவதை அனுமதிக்கிற வந்து இவர் எதிர்க்கிறார். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அவருடைய வாதத்தை வந்து இவங்க எதிர்க்கிறாங்க. ஒரு விசாரணை சித்திரவதை பேரழிவுகளை தடுக்கலாம் என்று நம்புகிறார்கள். அது சித்திரவதை செய்யறது மூலமா அப்ப அவங்க வந்து ஒரு குற்றவாளி இருக்கான், அவன் வந்து அவன் மூலமா நிறைய பேருக்கு ஒரு பாதிப்பு வருது. அல்ல அப்ப வந்து ஒரு சமூக விரோத செயல்களை செய்யக்கூடியவர்கள் நிறைய மக்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களை பிடிக்கும் பொழுது அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், அவர்கள் சித்திரவதை செய்கிறார்கள். அப்பொழுதுதான் இன்னும் அவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய பேரழிவுகளை தடுப்பதற்கான அந்த பேரழிவுகள் அவர்கள் மூலமாக ஏற்படக்கூடியது என்றால் அதை எவ்வாறு தடுப்பது, அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அதிகப்படியான தண்டனை அல்லது சித்திரவதையின் மூலமாக அவர்கள் அவற்றை செய்யாமல் தடுக்கிறார்கள். தகவல்களை வந்து பிரித்தெடுக்கும் பேரழிவு தடுக்கும் சித்திரவதை தவிர வேறு வழிகள் இல்லையா என்று இன்னும் ஒரு கேள்வி வர இருக்கு. அப்ப அந்த நடைமுறையில வந்து எந்த அளவுக்கு அவர்கள் சித்திரவதைகளை அவர்களுக்கு அனுமதிக்கிறார்களோ அந்த சித்திரவதைகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ளாத முடியாத அளவுல அவங்க எந்த மறைமுகமா வச்சிருக்காங்களோ அவங்ககிட்ட எந்த மறைமுகமான விஷயங்களை வெளிக்கொணர இவர்கள் நினைக்கிறார்களோ அவற்றை கொண்டு வருவதற்கு அல்லது ஒரு இடத்துல வந்து இவ ஒரு சமூகத்தை அழிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி செய்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அதை தடுப்பதற்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை மூலமா அந்த இங்கதான் வச்சிருக்கோம்னு அவங்களாவே சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட வேண்டும். அப்ப அந்த டார்ச்சர் தாங்க முடியாம அவங்கள அந்த பேரழிவுகளை செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை தடுப்பதற்கான வழி வந்து உண்டாகிறது. இல்ல அப்படி அவங்க கொடுக்கலன்னா அந்த சித்திரவதை பண்ணலைன்னா அவர்கள்ட்ட வந்து அந்த உண்மையை பெற முடியாது. நிறுவனமாக்கப்பட்ட சித்திரவதை மற்றும் அதன் தார்மீக நியாயங்கள். இந்த குற்றவாளிகள் மற்றும் பயங்கரவாதிகளை சித்திரவதை செய்வதன் மூலம் பயங்கரமான சம்பவங்களை தடுக்கும் கடமையில் உள்ள அரசு அதிகாரிகள் பின்பற்றுகிறார்கள் என்று வாதிடுகின்றனர். இந்த நடைமுறையை செயல்படுத்த பல்வேறு சூழ்நிலைகள் மற்றும் நிபந்தனைகளை அவர்கள் சிந்திக்கிறார்கள். குற்றவாளிகள் பயங்கரவாதிகளை சித்திரவதை செய்வது மூலமா தான் பயங்கரமான சம்பவங்களை தடுக்கும் கடமையில் உள்ள அரசு அதிகாரிகள் பின்பற்றுகிறார்கள் என்று டியான்டாலஜிஸ்ட்கள் சொல்றாங்க. இப்போ ஒரு குற்றவாளி இருக்காங்க, பயங்கரவாதியா இருக்காங்க, அப்ப ஒரு சமூகத்துக்கு விரோதமா ஒரு தேசத்துக்கு விரோதமாக அவர்கள் செயல்படுகிறார்கள். அவர்கள் ஒரு குண்டு போட்டு ஒரு நாட்டை அழிக்கிறாங்க அல்லது ஒரு பொதுமக்கள் அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடத்த வந்து அவங்க அழிக்கிறாங்கன்னா அதுக்கான ஒரு பிளான் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி போடும்போது அதை அறிந்து கொள்வதற்கு அது மீண்டும் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களை தடுப்பதற்கு இவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த சித்திரவதை மூலமாக தான் அவர்கள் தடுக்க முடியும். தடுக்கும் போதுதான் வரக்கூடிய அந்த பேரழிவிலிருந்து மக்களை இவர்கள் காப்பாற்ற முடியும். இந்த நடைமுறை செயல்படுத்த பல்வேறு சூழ்நிலைகள் மற்றும் நிபந்தனைகளை அவர்கள் சிந்திக்கிறார்கள். அதே சமயம் அவசர நிலைகள் தடுக்கப்பட வேண்டிய எதிர்பார்க்கப்பட்ட முடிவுகளுக்கு எதிராக ஒரு கடுமையான நிறுவனமயமாக்கப்பட்டது நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுக்கின்றன என்பது தொடர்பாளர்கள் வாதம். அவசர நிலைகள் தடுக்கப்பட வேண்டிய எதிர்பார்க்கப்பட்ட முடிவுகளுக்கு எதிராக கடுமையான நிறுவனமயமாக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுக்கின்றன என்பது வந்து தொடர்பாளர்களின் வாதமா இருக்கு. ஒரு டிங்கிங் வெடிகுண்டின் உதாரணம் பயனாளிகளான பகாரிக் மற்றும் கிளார்க் ஆகியோரால் முன்மொழியப்பட்டது. பேரழிவை தவிர்க்க வெடிப்பை தடுப்பது அவசியம். எவ்வாறாயினும் கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் நிறுவனமயமாக்கப்பட்ட முறையில் சந்தேகத்தின் பேரில் சித்திரவதை முறைகள் பயன்படுத்தப்படும் போது பாதிக்கப்பட்டவரின் கண்ணியம் மற்றும் நலன்களை மீறுவதற்கான வாய்ப்பு எப்போதும் உள்ளது. அதாவது ஒரு வெடிகுண்டு விபத்து வந்து ஏற்பட இருக்கு. அப்ப அந்த பேரழிவை இவர்கள் தடுக்க வேண்டும் என்றால் அது வெடிப்பதை வந்து தடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்படி தடுக்கணும்னா அவர்கள் எந்த மாதிரியெல்லாம் அந்த செயல்பாடுகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை
இவர்கள் கண்டறிய வேண்டும். அவர்களிடமிருந்து அந்த உண்மையை வரவழைப்பதற்கு இவர்கள் அந்த சித்திரவதையை அவர்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். சித்திரவதையின் அளவு இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில், அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் அவர்களுடைய உண்மையான அவர்களிடமிருந்து பெறக்கூடிய அந்த தகவல்களை அவர்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. பாதிக்கப்பட்ட அப்படி சொல்லும் பொழுது அந்த சித்திரவதை சித்திரவதை பயன்படுத்தப்படும் போது பாதிக்கப்பட்ட கண்ணியும் மற்ற நலன்களை மீறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அவங்களுடைய கண்ணியும் நலன்கள் மீறு சில நேரங்கள்ல குற்றவாளிகளா இல்லாத ஒரு சந்தேகத்தின் பேர்ல ஒருத்தர் சித்திரவதை செய்யப்படுறான்னா உண்மையான குற்றவாளியா இருந்தாலும் அவர்கள் அவருடைய தகவல்கள் மூலமாக அதை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் சில வேளைகளில் அவர்களுடைய கண்ணியம் மற்றும் நலன்கள் கூட மீறுவதான வாய்ப்பு கூட இருக்கிறது. லூபன் மற்றும் வால்ட்ரான் போன்ற பிற சிந்தனையாளர்கள் தாராளவாத ஜனநாயக அரசுகள் சித்திரவதையை சட்டப்பூர்வமாக்குவதையும் நிறுவனமயமாக்குவதையும் நோக்கி கவனத்தை ஈர்த்துள்ளனர். தாராளவாத ஜனநாயக கோட்பாடுகள் எந்த ஒரு தனிநபரின் சுயாட்சியையும் தவறாக கையாளுவதற்கு முற்றிலும் எதிரானவை என்பதை அவர்கள் எடுத்துரைத்துள்ளனர். அதிகாரம் படைத்தவர்களால் சட்ட மற்றும் நிறுவன கருவிகளை அப்பட்டமாக பயன்படுத்த முடியாது. சட்டத்தை அவர்கள் கையில் எடுத்துக்கொள்வதற்கு அல்லது நிறுவன கருவிகளை அப்பட்டமா அவங்க பயன்படுத்த முடியாது. சட்டமா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டுப்பாட்டுக்குள் அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தணும். அடுத்த குற்றவாளியாக இருந்தாலும் அந்த குற்றவாளிகளுக்கும் ஒரு அளவுக்கு தான் அவங்க அந்த தண்டனைகள் வழங்கப்படணும். அதை மீறும் போது அவருடைய சுயமரியாதை அவருடைய தனித்தன்மை பாதிக்கப்படுகிறது. மாநிலத்தின் படிநிலை அதிகாரத்துவமயமாக்கல் ஊழலுக்கு வழிவகுத்தது. இதில் யாரும் எதிர்ப்பை காட்டவோ அல்லது அதிகாரிகளுக்கு சவால் விடவோ அனுமதிக்க முடியாது. ஆனா சட்டம் மற்றும் அறநெறி முற்றிலும் வேறுபட்ட போக்கை எடுக்கலாம். எனவே ஒருவருக்கு ஒருவர் சூழல்களில் இரண்டின் ஆழமான பகுப்பாய்வு சிக்கலானதாகவும் அதே நேரத்துல அவசியமானதாகவும் மாநிலத்தின் படிநிலை அதிகாரத்துவமயமாக்கல் ஊழலுக்கு வழிவகுத்தது. இது யாரும் எதிர்ப்பை காட்டவோ அல்லது அதிகாரிகளுக்கு சவால் விடவோ அனுமதிக்க முடியாது. சட்டம் மற்றும் அறநெறி முற்றிலும் வேறுபட்ட ஒரு போக்கை எடுத்து காட்டுகிறது. ஏன்னா தாராளவாத ஜனநாயக கோட்பாடுகள் எந்த ஒரு தனிநபரின் சுயாட்சியையும் தவறாக கையாளுவதற்கு முற்றிலும் எதிரானவை என்பதை அவர்கள் எடுத்து எழுதினர். அது சுயாட்சியை தவறாக தனிநபருடைய சுயாட்சியை தவறாக கையாளக்கூடாது. கையாள்வதும் அவர்கள் முற்றிலும் எதிரானது. ஏன்னா அதிகாரம் படைத்தவர்களால் சட்டம் மற்றும் நிறுவன கருவிகளை அப்பட்டமாக பயன்படுத்த முடியாது. மாநிலத்தின் படிநிலை அதிகாரத்துவமயமாக்கல் ஊழலுக்கு வழிவகுக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நிலையில் விடுகிறது. இதில் யாரும் எதிர்ப்பு காட்டவோ அது அதிகாரிகளுக்கு சவால் விடவோ அனுமதிக்க முடியாது. சட்டம் மற்றும் அறநெறி முற்றிலும் வேறுபட்ட போக்கை எடுத்து காட்டுகிறது. சட்ட ரீதியான சித்திரவதையும் சட்டவிரோதமான நடவடிக்கைகளாக வடிவமைக்கப்படலாம். நன்றி.